சொல்கின்ற பொழுது அரஃபாவுடைய நாளில் இருந்து ஐயாமுத் தஷ்ரீக்குடைய அசர் வரைக்கும் இதுல இன்னும் கொஞ்சம் ஏற்றம் கூட, அதாவது ஏற்கனவே உள்ளதை விட கொஞ்சம் ஏற்றம் கூட தொழுகைக்கு பின்னாடி தனித்தனியாக தொழுகைக்கு பின்னாடி அது மாதிரி வீட்டுல ஆண்கள் பெண்கள் வீட்டில் இருந்தா சத்தமா சொல்லலாம். அந்நிய ஆண்களுக்கு முன்பு தான் சத்தத்தை அவங்க போடக்கூடாது. அது மாதிரி வீட்டில் இருக்கும் பொழுது பிள்ளைகளுக்கு தக்பீரை சொல்லிக் கொடுக்கலாம். எல்லாரும் சேர்ந்துண்டா தக்பீரை ஞாபகம் மூட்டி தனித்தனியாக எல்லாரும் சொல்லிக் கொள்ளலாம். எல்லாம் சேர்ந்து ஒரே சத்தத்திலே என்ற அர்த்தம் அல்ல, எல்லாரும் சேர்ந்து தக்பீர் சொல்லிக் கொள்ளலாம். தக்பீர் சொல்வதில் மிகச்சிறந்த தக்பீர் எது என்றால் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தக்பீர் அல்லாஹு அக்பர் லா இலாஹா இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். இதை இமாம் இப்னு அபி ஷைபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் முஸ்னஃப் இப்னு அபி ஷைபால பேசியிருக்கிறார்கள். அல்லாஹ் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இர்வாவுல் கலீல்ல இதனுடைய சனத் சஹீஹானது என்பதாக பேசியிருக்கிறார். அது மாதிரி சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு அறிவிப்பு வந்திருக்கிறது. நிறைய சஹாபாக்களை தொட்டு அல்லாஹு அக்பர் ரெண்டு வந்திருக்கிறது. அல்லாஹு அக்பர் லா இலாஹா இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த் அப்படி வந்திருக்கிறது. இதனுடைய தக்பீரை பொறுத்தவரையில இந்த சீவாவை தான் சிறந்தது. ஒருவர் வந்து அல்லாஹு அக்பர் சொன்னாலும் பிரச்சனை இல்லை, எதை சொன்னாலும் பிரச்சனை இல்லை. தக்பீர் தஹ்மீத் தஹ்லீல்ல வேண்டிய அவர் விரும்பியதை தெரிஞ்சதை இந்த காலத்திலே சொல்லிக் கொள்ளலாம். எனவே இந்த காலத்தில் இப்படி நிறைய அமல்களை நாம் என்ன செய்யணும், செய்து கொள்ள வேண்டும்.